ஹரி ஓம். 108 வைணவ கோயில்களில் ஒன்றான அருள்மிகு ஆதிகேசவ சுவாமி கோயிலின் அருகாமையில், அதாவது திருவட்டாறில், இந்த ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஆலயம் உருவாவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் மற்றும் அவருடைய துணைவியார் திருமதி பிருந்தா ஸ்ரீகுமார் அவர்கள். பிருந்தா ஸ்ரீகுமார் அவர்கள் ஆஞ்சநேயர் பக்தி கொண்டவர்கள். கலியுகத்தின் வரதனாகிய ஆஞ்சநேயர் பேரில் அதிக அளவு பற்றுதல் கொண்டிருந்தார்கள். ஆஞ்சநேயர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இந்த இடத்தில் ஒரு ஆலயத்தை அமைத்து தர தூண்டுகோலாக இருந்தார். இந்த ஆலயம் இப்போது சிறிய அளவில் தொடங்கப்பட்டது. ஆனால் வெகு விரைவில் மிக பெரிய ஆலயமாக இது உருவாகப் போகின்றது. இங்கு செவ்வாய், வியாழன் மற்றும் சனி தினங்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக வியாழக்கிழமை தோறும் சுதர்சன பூஜையும், சனிக்கிழமை தோறும் முட்டறுத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷ பூஜையும் நடைபெறுகிறது. இந்த முட்டறுத்தல் என்று சொன்னால் தடைகளை நீக்குதல் என்று பொருள். மனிதனாக நாம் பிறந்த பிறகு நமக்கு நிறைய சோதனைகளும், கஷ்டங்களும், துன்பங்களும், துயரங்களும், சவால்களும் எல்லாம் வரும். அப்போது நம் மனம் கலங்கி போகும். அத்தகைய சூழலில் அதை நீக்குவதற்காக நம்முடைய ஆஞ்சநேயர் சித்தர், எங்களுக்கெல்லாம் ஆன்மீக வழிகாட்டியாக இருப்பவர், அவர் தனியாக பிரார்த்தனை செய்து அந்த தடைகளை எல்லாம் நீக்குகின்றார். அது தொடர்ந்து பலித்து கொண்டிருப்பதனால் மேலும் மேலும் மக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து, குமரி மாவட்டம் மட்டுமல்ல, கேரளா பகுதியிலிருந்து மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலிருந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். நாளுக்கு நாள் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. அவ்விதம் இந்த கோயில் மிக விசேஷமான ஒரு கோயிலாகும். இந்த கோயில் ஆன்மீகம் மட்டுமல்ல, தொண்டு செய்வதற்கும் இந்த ஆலயத்தை பயன்படுத்துவதற்கு அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதாவது ஆன்மீகமும் தொண்டும் இரு கண்கள் போல என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார். அதே போல் இந்த ஆலயத்தின் மூலமாக ஒரு ஆன்மீக படிப்பகம், ஒரு லைப்ரரி, மேலும் அன்னதான மண்டபம், இன்னும் அதிகமாக ஏழை பெண்மணிகளுக்கு டெய்லரிங், துணி தைத்தல் சொல்லிக் கொடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஏழை மாணவர்களுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இவ்விதம் இது வெறும் ஒரு ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, தொண்டு செய்வதிலும் இந்த ஆலயத்தின் மூலமாக நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் வந்து இறைவனுடைய அருள் பெற வேண்டும் என்று உங்களிடம் அன்புடன் வேண்டி முடித்துக் கொள்கிறேன்.